பாசிவ் இன்வெஸ்டிங் தான் ஸ்மார்ட் இன்வெஸ்டிங்னு இப்ப எல்லாரும் சொல்றாங்க இல்லையா? ஆனா இந்த ரூல் இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட்டோட எல்லா இடத்துக்கும் செட் ஆகுமா? குறிப்பா இந்த ஸ்மால் கேப் பங்குகள்னு வரும்போது கதை அப்படியே தலைகீழா மாறுதுங்க. வாங்க இதுக்குள்ள என்ன இருக்குன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். மார்க்கெட்டை பீட் பண்ண நினைக்காதீங்க, மார்க்கெட்டையே ஓன் பண்ணுங்க. இதுதான் பாசிவ் இன்வெஸ்டிங்கோட சிம்பிள் ஃபார்முலா. அதாவது இண்டெக்ஸ் ஃபண்டுகள்ல போட்டா போதும், மார்க்கெட் மேல போகுதா கீழே போகுதான்னு நாம டென்ஷன் ஆக வேண்டாம். அதோட வளர்ச்சியில நம்மளுக்கும் ஒரு பங்கு கிடைச்சிடும். ரொம்ப சிம்பிள், செலவும் கம்மி. முதல்ல பெரிய கம்பெனிகள் இருக்கிற லார்ஜ் கேப் உலகத்துக்குள்ள போவோம். இங்க பாத்தீங்கன்னா ஆக்டிவ் ஃபண்ட் மேனேஜர்ஸ் ரொம்பவே தடுமாறுறாங்க. ஆனா பாசிவ் இண்டெக்ஸ் ஃபண்டுகள் குறைஞ்ச செலவுல சூப்பரான ரிட்டர்ன்ஸ் கொடுத்து கிளியர் வின்னரா நிக்குது. இதனால தான் இப்ப நிறைய பேர் பாசிவ் தான் பெஸ்ட்னு அந்த பக்கம் போயிட்டு இருக்காங்க. ஓகே, லார்ஜ் கேப்ல பாசிவ் தான் கிங்னு ஒத்துக்கலாம். ஆனா இதே ஃபார்முலா சின்ன கம்பெனிகள்ல இருக்கிற ஸ்மால் கேப் மார்க்கெட்லயும் ஒர்க் அவுட் ஆகுமா, இல்ல அங்க கேமே வேறையா? இதுதான் இப்போ நாம கண்டுபிடிக்க போற ஒரு பெரிய புதிர். வெறும் பேச்சு வேணாம், வாங்க நேரா நம்பர்ஸ் என்ன சொல்லுதுன்னு பாப்போம். முதல்ல கடந்த 10 வருஷத்துல ஸ்மால் கேப் ஃபண்டுகள் எப்படி பெர்ஃபார்ம் பண்ணிருக்குன்னு ஒரு பார்வை. கடந்த 10 வருஷ டேட்டாவை எடுத்தா மொத்தம் 13 ஆக்டிவ் ஸ்மால் கேப் ஃபண்டுகள்ல எத்தனை ஃபண்டுகள் இண்டெக்ஸை பீட் பண்ணிருக்கும்னு நினைக்கிறீங்க? சும்மா ஒரு கெஸ் பண்ணுங்க, உண்மையிலே ஆச்சரியப்படுவீங்க. 10 ஃபண்டுகள் ஜெயிச்சிருக்கு, 1-2 இல்ல 10. இது ஒரு தெளிவான மெஜாரிட்டி இல்லையா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. ஒருவேளை இந்த 10 வருஷம் மார்க்கெட்டுக்கு ஒரு லக்கியான டைமா இருந்தா என்ன பண்றது? புல் மார்க்கெட்ல எல்லாமே நல்லா தானே தெரியும். சோ இந்த ஒரு டேட்டாவை மட்டும் வச்சு நம்ம ஒரு முடிவுக்கு வர முடியாது. இதை விட ஒரு பெட்டரான ஒரு ஸ்ட்ராங்கான டெஸ்ட் நமக்கு தேவை. அந்த ஸ்ட்ராங்கான டெஸ்ட் தான் ரோலிங் ரிட்டர்ன்ஸ். இது என்னன்னு சிம்பிளா புரிய வைக்க ஒரு சினிமா உதாரணத்தையே எடுத்துக்கலாமே. ஒரு படம் ஹிட்டா இல்லையான்னு முதல் நாள் கலெக்ஷனை வச்சு மட்டும் சொல்லிட முடியுமா? முடியாதுல்ல. அந்த படம் ஓடின ஒவ்வொரு நாளோட கலெக்ஷனையும் எடுத்து ஆவரேஜ் பண்ணி பார்த்தாதான் அதோட உண்மையான வெற்றி தெரியும். அதே கணக்கு தான் இங்கேயும். ஃபண்டுகளோட பெர்ஃபார்மன்ஸை எல்லா டைம் ஃப்ரேம்லயும் நம்ம செக் பண்ணணும். சரி, இந்த ரோலிங் ரிட்டர்ன்ஸ் டெஸ்டோட ரிசல்ட் என்ன? பெஞ்ச் மார்க், அதாவது நம்ம நிஃப்டி 250 ஸ்மால் கேப் சராசரியா 18% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. இதுவே சூப்பரான நம்பர் தான். ஆனா இங்க தான் உண்மையான ஆட்டமே ஆரம்பிக்குது. 13 ஆக்டிவ் ஃபண்டுகள்ல 12 ஃபண்டுகள் இந்த 18% ஈஸியா தாண்டிடுச்சு. அது மட்டும் இல்லாம அதுல 10 ஃபண்டுகள் 20%க்கும் மேல ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. இதுதாங்க ஆக்டிவ் ஃபண்டுகளோட பவர். வித்தியாசம் எவ்ளோ பெருசுன்னு நீங்களே பாருங்க. பெஞ்ச்மார்க் வெறும் 18% கொடுத்த இடத்துல குவாண்ட் ஸ்மால் கேப் ஃபண்ட் கிட்டத்தட்ட 29% கொடுத்திருக்கு. நிப்பான் இந்தியா 25%க்கும் மேல. இது ஏதோ சின்ன கேப் இல்ல, இது ஒரு மிகப்பெரிய லீட். இதுதான் கன்சிஸ்டன்சிக்கு ஒரு சரியான உதாரணம். நிப்பான் இந்தியா, HDFC மாதிரியான ஃபண்டுகள் 100% நேரம் பெஞ்ச்மார்க்கை பீட் பண்ணிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்க கடந்த 5 வருஷத்துல எந்த தேதியில வேணாலும் இன்வெஸ்ட் பண்ணிருக்கலாம். ஒரு பாசிவ் இன்வெஸ்டரை விட நீங்க அதிகமா சம்பாதிச்சிருப்பீங்க. இதுதாங்க ஆக்டிவ் மேனேஜ்மெண்டோட உண்மையான வெற்றி. ஓகே, நம்பர்ஸ் எல்லாம் ஆக்டிவ் ஃபண்டுகளுக்கு சாதகமா இருக்கு. ஆனா முக்கியமான கேள்வி, ஏன் லார்ஜ் கேப்ல தோத்து போற ஆக்டிவ் மேனேஜர்ஸ் ஸ்மால் கேப்ல மட்டும் எப்படி ஜெயிக்கிறாங்க? இதுக்கு பின்னாடி இருக்கிற காரணங்களை இப்போ பார்க்கலாம். இதுக்கு ஒரு 4 முக்கியமான காரணங்கள் இருக்கு. 1, இன்ஃபர்மேஷன் அட்வான்டேஜ். அதாவது சின்ன கம்பெனிகளை பத்தி அதிகமா யாருமே ரீசர்ச் பண்றதில்ல. அதனால திறமையான மேனேஜர்கள் மறைஞ்சிருக்கிற வைரக்கற்களை ஈஸியா கண்டுபிடிச்சிடுறாங்க. 2வது, அதிக வேறுபாடு. ஸ்மால் கேப்ஸ்ல சூப்பரா பண்ற கம்பெனிக்கும் மொக்கையா பண்ற கம்பெனிக்கும் நடுவுல பெரிய வித்தியாசம் இருக்கும். ஃபண்ட் மேனேஜர்கள் அந்த மொக்கையான கம்பெனிகளை தவிர்த்தாலே போதும், ரிட்டர்ன்ஸ் எகிரிடும். 3வது, ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். மார்க்கெட் சரியும் போது ஆக்டிவ் மேனேஜரால பணத்தை கையில வச்சுக்க முடியும், இல்ல பாதுகாப்பான பங்குகள் பக்கம் போக முடியும். இண்டெக்ஸ் ஃபண்டால இதெல்லாம் பண்ண முடியாது. 4வது, லிக்விடிட்டி மேனேஜ்மெண்ட். அவங்க புத்திசாலித்தனமா வாங்கி விக்கிறதுனால ஸ்டாக் விலையை பாதிக்காம பாத்துக்க முடியும். இவ்ளோ டேட்டாவையும் காரணங்களையும் பார்த்தாச்சு. அப்போ இதிலிருந்து நாம எடுத்துக்க வேண்டிய பாடம் என்ன? ஒரு இன்வெஸ்டரா உங்க போர்ட்ஃபோலியோக்கு இது எப்படி உதவும்? சொல்லப்போனா நாம பாக்குறது 2 வேற வேற மார்க்கெட்டோட கதை. லார்ஜ் கேப் மார்க்கெட் ஒரு திறந்த புத்தகம் மாதிரி. எல்லா இன்ஃபர்மேஷனும் எல்லாருக்கும் கிடைக்கும். அதனால அங்க பாசிவ் ஜெயிக்கிறதுல ஆச்சரியம் இல்ல. ஆனா ஸ்மால் கேப் மார்க்கெட் அப்படி இல்ல. அது ஒரு புதையல் வேட்டை மாதிரி. அதை தேடி கண்டுபிடிக்க திறமையான ஆட்கள் தேவை. ஆக டேட்டா ரொம்ப கிளியரா ஒரு விஷயத்த சொல்லுது. ஸ்மால் கேப் ஸ்பேஸை பொறுத்த வரைக்கும் கண்ணை மூடிட்டு பாசிவ் ஃபண்ட்ல போடுறதை விட ஒரு நல்ல ஆக்டிவ் ஃபண்டை தேர்ந்தெடுப்பது தான் பெட்டரான சாய்ஸ். சோ இப்போதைக்கு ஸ்மால் கேப்ல ஆக்டிவ் ஃபண்டுகளுக்கு தான் அட்வான்டேஜ் இருக்கு. ஆனா ஒரே ஒரு கேள்வி மட்டும் மிச்சம் இருக்கு. இந்த நிலை எவ்வளவு காலத்துக்கு நீடிக்கும்?
எதிர்காலத்துல ஸ்மால் கேப் மார்க்கெட்டும் லார்ஜ் கேப் மாதிரி எஃபிஷியன்ட் ஆயிடுச்சுன்னா அப்போ இந்த ஆட்டம் மாறுமா? இதுதான் நாம யோசிக்க வேண்டிய அடுத்த பெரிய கேள்வி. Mutual fund investments are subject to market risks. Read all scheme-related documents carefully.